ஹலோ எவ்ரிவன். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து பைனரி ட்ரீ. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து பைனரி ட்ரீயோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கோடை பத்தி பார்க்கலாம். ஸோ பைனரி ட்ரீன்றது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த அரேஸ், லிங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் வந்து டேட்டாவும் நோட்ஸும் வந்து சீக்வென்ஷியல் மேனரில் இருக்கும். ஆனால் பைனரி ட்ரீல அப்படி இருக்காது. ஸோ எதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீ தேவை? இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து அரேஸ், லிங்க் லிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதிலே நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். எதுக்கு நம்மளுக்கு வந்து பைனரி ட்ரீ தேவை? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே இருக்குன்னா வந்து அதில் நம்மள வந்து ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஒரு நம்பரை வந்து ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பெரிய நம்பரை வந்து சர்ச் பண்ணணும். அப்போனா நான் வந்து லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணால் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சின்ன நம்பர் சர்ச் பண்ணால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணால் நம்மளால் வந்து சின்ன நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சார்ட்டட் அரேயோட அட்வான்டேஜ். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? நம்மளால் வந்து இன்சர்ஷன், டெலிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நோடு வந்து தெரிஞ்சிச்சுனாலே வந்து அந்த நோடுக்கு அப்புறமா வந்து இன்சர்ஷன், டெலிஷன் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் லிங்க் லிஸ்ட்டில். ஸோ இந்த 2 அட்வான்டேஜஸையும் வந்து கம்பைன் பண்ணுறது தான் வந்து பைனரி ட்ரீ. ஸோ இப்போ இந்த பைனரி ட்ரீல வந்து நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இன்சர்ஷன், டெலிஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பைனரி ட்ரீ யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீனாலே வந்து a node which has children. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நோடு இருக்குன்னா வந்து அதுக்கு நிறைய சைல்ட் நோட்ஸ் இருந்ததுன்னா வந்து அதான் வந்து நம்ம ட்ரீன்னு சொல்லுவோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். இப்போ பைனரி ட்ரீனால வந்து ஒவ்வொரு நோட்ஸும் வந்து 2 சில்ட்ரன் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு நோடை வந்து நம் இப்போ டாப் மோஸ்ட் நோடை வந்து நம்ம வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நோடை வந்து நம்ம இப்போ ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியை வந்து நான் என்னன்னு சொல்லணும்னா வந்து child of A node and parent of D node. அதே மாதிரி C node வந்து நான் என்ன சொல்லணும்னா வந்து a child of A node and parent of E node. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நோடையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து டாப் மோஸ்ட் நோடு வந்து ரூட் நோடு, இது எல்லாமே வந்து லாஸ்ட்ல இருக்க எல்லாமே வந்து சில்ட்ரன் நோட்ஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நோட்ஸையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்த பைனரின்றது நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அட்வான்டேஜஸ். ஏன்னா இது ஈஸியாக சர்ச் பண்ணலாம், இன்சர்ட் அண்ட் டெலீட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பைனரியோட கான்செப்ட். ஸோ இதுக்கான நம்ம வந்து கோட் பார்க்கலாம் இப்போ. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம முன்னாடி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் நோடுன்னு இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைனரி ட்ரீ. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரீயை வந்து கிரியேட் பண்ணலாம். ட்ரீ இஸ் ஈக்குவல் டு node 1 tree dot left is equal to node it is equal to node 2. ஸோ அவள் தான். ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு ட்ரீ ரூட் நோடு கிரியேட் பண்ணுறேன். அந்த ரூட் நோடுக்கு லெஃப்ட் ரைட் நோடு வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைனரி ட்ரீயை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம் நார்மலாக. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீ வந்து இருக்கான்னு பார்க்குறோம், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இருந்தால் அந்த ட்ரீயில் இருக்க டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் இதையே வந்து லூப் பண்ணிட்டு வரும். ஸோ நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ரீ இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ட்ரீயே இல்லைன்னா வந்து நம்மளால் வந்து எதையுமே பிரிண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிடுறோம் ட்ரீ இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரீயில் இருக்க டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு நோடை வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம வந்து லூப் பண்ணி விடுறோம். அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து இந்த ரைட் நோடு வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் இங்கே போகும்,
அந்த ரைட் நோடு இருக்கான்னு செக் பண்ணணும். அதையும் மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ணணும் அந்த ரைட் நோடு டேட்டா இருந்ததுன்னா. இப்போ அந்த ரைட் நோடுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து இது பண்ணல. இப்போ இங்கே வந்து ட்ரீ டாட் ரைட் லெஃப்ட்னு நீங்கள் போடலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே நோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஸ்டார்டிங்லேயே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இது கண்டினியூ ஆகாது. ஸோ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் பண்ணோம் ஃபங்க்ஷனை. இதை நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரீ நோட வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க டேட்டா வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம் 1ன்றதை. அதுக்கப்புறம் ட்ரீ டாட் ரைட்டில் என்ன இருக்குது 2வை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரீ டாட் லெஃப்டில் 3 இருக்குது, ட்ரீ பிரிண்ட் பண்ணுறது. இதுலேயே வந்து நிறைய ட்ராவர்சல் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து ட்ராவர்சல் மெத்தட்ஸ், இன்சர்ஷன் மெத்தட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவள் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லைனா இதுலேயே வந்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.